தவங்களை
தெய்வான இருக்க முருக பெருமாள் வள்ளிய போட்டான் ஜோடி இப்போ கட்டட கட்டு மேஸ்திரி எல்லாம் சித்தால போடுற ஜோடி ஐயா வீட்டு வேலை செய்ய வேலைக்காரிய முதலாளி போடுறான் ஜோடி பள்ளிக்கூடத்து வாஜாரெல்லாம் டீச்சர போடுறான் ஜோடி ஆஸ்பத்திரி கமோனரெல்லாம் நர்சிய போடுறான் ஜோடி மாமியார் கொஞ்சம் நல்லா இருந்தா மருமக போடுறான் ஜோடி அந்த மருமக கொஞ்சம் அழகா இருந்தா மாமனார் போடுறான் ஜோடி சத்துணவு அமைப்பாளரெல்லாம் ஆயாம போடுறான் ஜோடி வணக்கம். பேர் என்ன பெரிய இருக்கா நீதியுள்ள தாய்மார்களுக்கும் தலைவர் நாட்டாமை கவுன்சிலர் ஆசிரியர் அனைவருக்கும் சிறந்தாண்டு காங்கிரஸ் வணக்கம். ஒரு கோடி வணக்கம். அலையில அச்சேச்சு போட்டாங்க வெங்கடேஷ் சுட்டு ஒலையில தலைவாய் எழில கொலையில டேய் அரை கொடுத்து வாங்கின ஆட்டுக்கடை மண்டை ஒரு முண்டை போட்டு சைஸா ஒரு கொண்டை அதனால வந்து சோரோட ஒண்ணு என் வீட்டுல சண்டை இதெல்லாம் பாதி வெட்ட கொல்லி சுத்தி அரக்காடி அண்டை அங்க மைசூர்ல வண்டை புண்டை முண்டை சரி போட போகட்டும் தம்பி இன்னத்துக்கு கேக்குறேன் தம்பி நல்ல தர்மையா பேசுறியா? நானே திறமைச்சாலி எங்க அப்பா பேச்சாலி எங்க அம்மா ஓத்தேலி பவுத்தலி டேய் நல்ல தர்மையா பேசுறியா? என்ன படிப்பு படிச்சிருக்கியா? படிச்சுக்கிறேன். ஒரு 1வது ஒரு 10வது ஒரு +2 காலேஜ் டாக்டர் கலெக்டர் ஒரு விஞ்ஞானி ஒரு ஐநாஸ் லீடர் அம்மாலாம் கிடையாதுடா. படி 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 நீங்க 21 வருஷமா 1வது படிச்சோட அந்த கம்ப்யூட்டர் 21 1வது படிப்பா பசங்க ஒரு வருஷம் முன்ன அடுத்த கிளாஸ் போயிடுறாங்க கத்து கொடுத்து வாத்தியார் மறந்துடுறாங்க கூட ஒரே கிளாஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா படிக்கிறேன். பரவாயில்லை என்ன கிளாஸ்டா? சரி போட்டோம் போகட்டும் ரைட் வரா ஏய் அவள சரி குட்ட அடிக்க அட்டக்கார பாத்தா தெரியுது சரி போட்ட பணம் ஓட்ட எங்க சப்பி போட்ட பணம் ஓட்ட ஆட்டக்கார நடிகர் திலக ஆட்டக்கார தம்பி எங்க கம்பெனி ஒரு ஆள் வேண்டும் சரியா? அப்ப வருவதா இருந்தா காலை ஏறினோம் அம்மானை ஏபிடித்தோம் கைப்பிடித்தோம் எங்க அம்மால எங்க அம்மால கை பிடிச்சானே எங்க அம்மா எங்க அப்பா கை பிடிச்சாங்க பிடிக்க வேணாம் அது காலை ஏறினோம் அம்மானை ஏபிடித்தோம் சொக்கனை பக்கத்து சரிக்கணும் நிக்க நக்கின காலைவான ஏறக்கூடிய ஆள் சிவபெருமான் ஆனா ஒரு சேஷ புத்திரனா விளங்கக்கூடிய விநாயக பெருமானை தோத்திருந்து எனக்கு எங்க அப்பா பெரிய மனிதர் எப்படி என்றால் தச்சகன் மகளாகிய ராஜாணி திருமணம் முடித்து நாள் மறு ஒன்று சகல சீர்வரிசை பெற்று கைலாயம் வந்திருக்கிறார். இந்த தினத்தில் தேவர் கூட்டம் அதிகமாக இருப்பதால் வரக்கூடிய தேவர்களுக்கு வரமளிக்க வேண்டும். கைலாயமே போக இருக்கக்கூடிய முக்கன் படைத்த பரமக்கடவுள் சபைக்கு வருகிறார்.
நதிக்காவலன் உன் பாதத்துக்கு கோடான கோடி வந்தன சுவாமி. இப்படிதான் சாமி கும்பிடுவாங்களா? இது வந்து கடவுளே ஈஸ்வரன் இப்படி கும்பிடணும். கவுந்தரிசி பார்த்தா என்ன தெரியும்? பூமிதான் தெரியும். பூமிதான் தெரியும். சாமி முகம் தெரியுமா? மல்லாந்து கும்பிட்டியா? சாமி முகம் உனக்கு தெரியும். முகம் சாமிக்கு தெரியும். கேட்கற வரத்தை கொடுப்பாரு. இனிமே யாரு போனாலும் கோயிலுக்கு மாத்த பாரி மாதிரி மல்லாந்து கும்பிடுவாங்க. பரவாயில்ல. வெள்ளத்தால் அழியாது, வேகாது, வேந்தனாலும் கொல்லத்தால் முடியாது, ஒருவர் கொடுத்தாலும் மிக என்று குறையாகாது, கல்லற்கோ பயமில்லை, எளிது. அப்பேற்பட்ட செல்லம் எச்சல் அப்படியே அந்த பொருள் என்னன்னு கேக்குறீங்க? அப்பேற்பட்ட செல்லம் யாருக்கு இருக்கா? சரி போ. அப்பேற்பட்ட பொருள் என்ன பொருள் சாமி? பொருள் எந்த பொருள்? கல்வி பொருள். கல்வி பொருள். அப்பேற்பட்ட கல்வியை கற்றுண்ட தாய் தந்தை தமக்கை மார்கள் அனைவரும் அமைந்திருக்கக்கூடிய சபை. இப்பேற்பட்ட சபையில் நான் வந்த போது யார் என்ற நதிக்காவலர் எனக்கு தெரிந்தாலும் இந்த தெய்வீக சபைக்கு யாருன்னு சொல்லுங்க சுவாமி.
கைலாயமே கோயிலாக கொண்டிருக்கிற ஆமா முக்கந்தாரியா 2011 நேத்திரம் படித்த பரமக்கல்லன் தெரியும் ஐயா. தெரியும் சாமி. உனக்கு மட்டும் 2010 நேத்திரமா 2 கண்ணு வச்சு ஆஸ்பத்திரி கண்ணாடி போடுறோம், கண்ணு உரிக்கிறோம், நூல் போடுறோம். உனக்கு மட்டும் இப்படி 2011 நேத்திரம். நீ எந்த ஆஸ்பத்திரிக்கு போற? அது எப்படி தெரியுமா? எனக்கோ மூக்கன், உனக்கோ 3. என்ன அவருக்கு 3 கண்ணு. என் நிர்வாகம் அமர்ந்திருக்கக்கூடிய பார்வதிக்கு 2 கண், என் தலையின் மேல் இருக்கக்கூடிய கங்காதேவிக்கோ 2 கண், நான் அணிந்திருக்கக்கூடிய புலித்தோலுக்கோ 2 கண், 9. நான் கையில் வைத்திருக்க திரு சூலாயத்துக்கு 2 கண், 11. என் மேனியில் அணிந்திருக்கக்கூடிய ஆதிசேஷன் என்ற சர்ப்பம் சொல்லிக்கூடிய ஆதிசேஷனுக்கோ 1000 சிரம், 1000 சிரத்துக்கு 2000 கண். 2011 கரெக்ட் சாமி. காரகட்டு கரெக்ட். நான் 33 கோடி தேவர் சாமி. 33 கோடி தேவர்கள். அதே நந்திகவலா சாமி. 33 கோடி தேவர்களும் 48 ரிஷிகளும் கிண்ணர் எம்புடர் யாவற்ற பேர்களும் யாவற்ற பேர்களும் நம்மை கண்டால் அரகர எந்த நேரத்தில் ஏற்றி போற்றி பணி வேண்டும். அதுதான் வரும். இரவும் பகலும் இடைவிடாது அரகர அரகர என்று ஏற்றி போட்ட வேண்டும். ஆமா சுவாமி. அதுதான் வரவும். நாம வந்து சொல்லு. ஆமா நதி கூட்டுதா என்ன சொல்லு. உன் இஷ்டம். எப்படி சாமி? சொல்றதுலாம் சொல்லு. இல்ல நந்தி கூப்பிட சாமி. திருமணம் எப்படி கொடுக்குறது? திருமணம் அதே கவலா. நானோ வடமதுராபுரி இருந்து தென் மதுராபுரி வரைக்கும் பெண் பார்த்து கொண்டு வந்தேன். பெண் பார்த்து வர இதயத்தில் எல்லாம் பொருத்தம் சரியா இருந்தால் பெண் சரியில்லை, பெண் சரியாக இருந்தால் பொருத்தம் சரியில்லை. இப்படியே நான் திருவண்ணாமலை வந்து சேர்ந்தேன். திருவண்ணாமலை வந்து சேர்ந்த போது யாரோ ஒரு வழிபோக்கன் வந்து, ஐயா நீங்க யார், உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அப்படி கேட்கின்ற சமயத்தில் நானும் ஒரு பெண் பார்த்து வருகிறேன் ஐயா என்று கூறினேன். அதற்கு அந்த வழிபோக்கன் அதோ பார் பருவத மலை இருக்குது, அந்த பருவத மலையில் உள்ள பருவதராஜன் பெண், பருவதராஜனுடைய மகள் உமா மகேஸ்வரியானவர் அங்கே இருக்கிறார். அவரிடம் போய் சென்றார். பருவதராஜனிடம் போய் சென்ற கேட்டால் உமா பார்வதியை மணமுடிக்கலாம் என்று கேட்டார். அப்படி கேட்கின்ற சமயத்தில் நானும் உடனே விரைந்து பருவதமலைக்கு சென்று சென்றடைந்தேன். அப்படி சென்றடைய சமயத்தில் வெளியே போய் அமர்ந்து உட்கார்ந்தது. அது உட்கார்ந்த சமயத்தில் மாலாகிய கண்ணனானப்பட்டவர் என்னை வெளியே வந்து வா என்று அழைத்து உள்ளே அழைத்து சென்றார். ஐயா உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அப்படி கேட்கின்ற சமயத்தில் நானும் உன் தங்கையானப்பட்ட உமா பார்வதியை திருமணம் செய்ய பெண் கேட்டு வந்திருக்கிறேன் என்று கூறினார்.
அப்படி கேட்கின்ற சமயத்தில் உடனே ஒரு ஜோதிடரை வர வைத்து பொருத்தம் பார்க்க வேண்டும் என்று பொருத்தம் பார்க்க வேண்டும் என்று அழைத்து ஜோதிடரை வரவேற்றார். அந்த ஜோதிடரானவர் முக்காப்பனுக்கு ஏட்டை தள்ளிவிட்டார். எனக்கும் பார்வதிக்கும் பொருத்தம் இல்லை என்று நானே சரிப்படுத்தி எப்படி நானே சரிப்படுத்தி என்னடா இந்த பொண்ணும் கிடைக்க மாட்டேங்குது, நம்மளுக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியல, சரிப்படுத்தி விட்டேன். கடைசி பக்கத்தை திருப்பி பார்வதிக்கும் பரமனுக்கும் திருமணம் என்று எழுதியிருந்தது. அதை பார்த்த ஜோதிடர் உடனே என் மைத்துனானிய மாலாகிய கண்ணனிடம் கூறினார். என்ன தெரியுதா? பொருத்தம் இருக்குது, பார்வதிக்கும் பரம கடவுளுக்கும் திருமணம் பொருத்தம் இருக்குது என்று கூறினார். உடனே பர்வதமலையிலே எனக்கும் உமா பார்வதிக்கும் திருமணம் செய்யப்பட்டது. சரி எப்படி? ஆமா. எங்க நடந்த திருமணம்? பர்வதமலையில் எனக்கும் பார்வதிக்கும் திருமணம் நடந்தது. ஆமா. அப்படி நடந்த சமயத்தில் நானு உமா பார்வதியும் அங்கிருந்து உடனே அழைத்து திருவண்ணாமலை வந்து சேர்ந்தேன். திருவண்ணாமலை வந்து சேர்ந்த சமயத்தில் ஒரு இடத்தில் அமர்ந்து உட்கார்ந்து அந்த உட்கார்ந்த அமைத்து அதற்கு பெயர் தான் அடியானாமலை ஆகும். அடியானாமல் என்று பெயர் வந்தது. ஆமா, கரெக்டா? ரைட் சாமி. அடியானாமல் என்று பெயர் வந்த நேரத்தில் இந்த இடம் நமக்கு போதுமா, இது பொருத்தமா இருக்கும், இந்த இடம் நமக்கு பொருத்தமாக இருக்குமா இருக்காதா என்று மாற்றி விட்டு வருகிறேன் என்று உமா பார்வதியை அங்கேயே உட்கார வைத்து உட்கார வச்சு நான் எல்லா இடமும் சுத்தி பார்த்து வந்தேன். அதாவது 32 தெருவை சுற்றி பார்த்து வந்தேன். அப்படி 32 தெருவை சுற்றி பார்த்து வந்த சமயத்தில் 32வது தெருவில் ஒரு வண்ணார பெண் ஒன்று தண்ணி குடம் எடுத்து சென்றது. தண்ணி குடத்தை எடுத்து சென்ற சமயத்தில் அந்த பெண்ணின் அழகை பார்த்து நான் மதிமயங்கிட்டேன். அது சரி, யாருக்கிட்ட? வண்ணார பெண்ணை பார்த்து நீ மதிமயங்கிட்டேன். அப்படி மதிமயங்கிற சமயத்தில் இந்த பொண்ணை பார்த்துட்டா. அப்படி மதிமயங்கிற சமயத்தில் அந்த பெண்ணை அப்படியே கை பிடித்துட்டு பார்வதி இடையே சென்று கொண்டிருந்தார். பார்வதி அப்படி செல்லுகின்ற சமயத்தில் இதை பார்த்த பார்வதிக்கு கோபம் ஏற்பட்டது. கோபம் ஏற்பட்டு அந்த பார்வதியானவர் ஒரு நாள் கூட என்னிடம் வாழவில்லை. எப்படி? ஒரு நாள் கூட என்னிடம் வாழவில்லை. ஒரு மணி நேரம் கூட என் கூட இருக்கவில்லை. கிடையாது. இதை அறிந்த பார்வதி உடனே பர்வதமலைக்கு கோவப்பட்டு சென்று விட்டார். பர்வதமலைக்கு கோவப்பட்டு சென்று விட்டார். இது என்ன வம்பா போச்சு? பார்வதி இப்பதான் திருமணம் செஞ்சு வந்தா உடனே வந்து பர்வதமலைக்கு சென்றாலே இது என்ன வம்பா போடுவேன்னு நானும் உடனே நானும் உடனே பர்வதமலைக்கு சென்றேன். அப்படி செல்கின்ற சமயத்தில் என் மைத்துனப்பட்டவர் என்ன பிரச்சனை என்று கேட்டார். அப்படி கேட்கின்ற சமயத்தில் அண்ணா நான் திருமணம் செய்து இப்பதான் என்ன அழைத்து சென்றேன். இப்பதான் என்ன அடியானாமலை கொண்டு உட்கார வச்சுட்டு ஒரு வண்ணாரி ஈத்து வந்துட்டார். இதற்கு நீதான் நம்ம நியாயம் கூற வேண்டும் என்று கூறினார். அப்படி கூறுகின்ற சமயத்தில் அந்த கண்ணனாகப்பட்டவர் அம்மா நீங்க கோபித்து வந்தது தவறுதான் அம்மா என்று கூறினார். என்னவென்றால் பெண்ணானப்பட்டவர் 3 வகையாக மட்டும் இருக்க. அது என்ன தெரியுமா? என்ன வகை? எனக்கு தெரியாது சாமி. 3 வகையாக மட்டும். ஒன்று தண்ணி கையாமல் இருக்கக்கூடாது. தண்ணி கையாமல் இருக்கக்கூடாது. 2 வாழா வெட்டியாக இருக்கக்கூடாது. 3 முக்கியமானது மலடியாக இருக்கவே கூடாது. குழந்தை இல்லாம இருக்கக்கூடாது. அதனால் எது நடந்தாலும் சரி நீ பரமனிடம் தான் இருக்க வேண்டும் என்று கூறி மாலாகிய கண்ணனானவர் உமா பார்வதியை என்னிடமே அழைத்து வைத்தார். என்னிடமே சேர்த்து வைத்தார். அப்படி சேர்த்து வைத்த சமயத்தில் நானும் உமா பார்வதியும் திருவண்ணாமலைக்கே வந்து சேர்ந்தோம். திருவண்ணாமலைக்கு வந்து சேர்ந்தோம். அப்படி வருகின்ற சமயத்தில் மாலாகிய கண்ணனானவர் அம்மா மைத்துனரா நீ ஏதோ தவறு செய்து விட்டார். அதனால் உன்னை மன்னித்து என் பார்வதியை உன்னிடமே அனுப்பி வைக்கிறேன். அதனால் அந்த வண்ணார பெண்ணும் எனக்கு ஒரு வகையில் தங்கை தான். அவளையும் விட்டுவிடக் கூடாது. எப்படியா? விட்டுவிடக் கூடாது. அதையும் விட்டுவிடக் கூடாது. 2 பொண்டாட்டியை வச்சுக்கோ. அதனால் 29 நாள் என் தங்கை உமா பார்வதியில் இருக்க வேண்டும். 29 நாள் என் தங்கை உமா பார்வதியில் இருக்க வேண்டும். மீதமுள்ள ஒரு நாள்
மீதமுள்ள ஒரு நாள் அந்த ஒரு நாள் மட்டும் அந்த வண்ணாரை பெண்ணோடு இருக்கலாம் என்று கூறினார். அந்த ஒரு நாள் தான் நாம் இன்னைக்கு மாதம் ஒரு பௌர்ணமியாக வலம் சுற்றி வைக்கிறோம். உண்மைதான். புரிந்ததா? பூரிக்குது சாமி. சரி, இதே நிலை நடத்தி இதை தென் கரும்புல சிறுவனம் கூடிய இன்னும் கங்காதரன் என்று சொல்லக்கூடியவர் பரமக்கடவுளாக நடிக்கக்கூடிய மேக்கப்பன் கங்காதரன் அவர்கள் 101 ரூபாய் அளித்திருக்கிறார். அரித்தம்பர் கொடுத்து எல்லாம் வரல வேறுபட்ட சாமி சொல்ல சாமி போகட்டும். வந்து வெகு நேரம் ஆகிவிட்டது. என் அருகாமையில் இருக்கக்கூடிய நந்திகாலன் அழைத்ததாக அழைத்து வா. கொண்டாட போ. இப்படியாக பரமக்கடவுளானவர் லட்சக்கணக்காக தாட்சாரி திருமணம் முடித்து தேவர்களுக்கு வரமாளிகள் இன்று தேவர் கூட்டம் அதிகமாக இருப்பதால் முதல்வாய்ப்படி காவல் செய்யக்கூடிய நந்தியை அழைத்து சபை விளக்க வேண்டும் என்று முதல்வாய்ப்படி காவல் செய்யக்கூடிய நந்தீஸ்வரர் அழைக்க நந்தி தர்பார் கதை